Good morning students. In class la electrostatics lesson la electric field due to electric dipole at points on the axial line பார்க்கலாம். Okay. இப்போ இந்த டயக்ராம் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஏபிங்கிறது ஒரு டைபோல். ஓகே, இது வந்து ஒரு டைபோல். ஓங்கிறது சென்டர் ஆஃப் த டைபோல். ஏங்கிற இடத்துல நான் மைனஸ் கியூ சார்ஜ் வைக்கிறேன், பிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் கியூ சார்ஜ் வைக்கிறேன். ஓகே, இப்போது இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். இந்த ஆக்சிஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினா இது ஆக்சியல் லைன். ஓகே, இந்த ஆக்சியல் லைனில் நான் ஒரு பாயிண்ட்டு சின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சி பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த சி பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் கியூ சார்ஜு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜு எனக்கு என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இந்த பாயிண்ட்டு சியில் அப்படிங்கிறது தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் it is always from minus q to plus q. ஓகே, அப்போது இந்த டைரக்ஷனில் போகும். இப்போ சிங்கிற பாயிண்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணோம். ஓகே, அப்போ இதுவும் பாசிட்டிவ் அப்படின்னா எனக்கு ரிப்பல் பண்ணோம். ஓகே, அப்போ அந்த ரிப்பல்ஷன்னால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரைட் சைட் போகும். ஓகே, அப்போ இ ப்ளஸோட டைரக்ஷன் வந்து இந்த ரைட் சைடு. இப்போது இது ஏங்கிற பாயிண்டில் மைனஸ் கியூ, சிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் கியூ. அப்போ இது எனக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இ மைனஸ்ங்கிறது டுவர்ட்ஸ் ஏ வருது. இப்போது இந்த லென்த் ஆஃப் த லைன் வந்து இட் இஸ் அ கிரேட்டர். ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸராக இருக்குது. இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் வந்து சி பாயிண்ட்டுக்கு க்ளோஸராக இருக்கனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கராக இருக்கும். வேற மைனஸ் கியூ சார்ஜ் வந்து ஏ பாயிண்ட்டில் இருக்குது. அந்த ஏ பாயிண்ட் வந்து சியிலேருந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது கம்பேர் டு பி. அப்போது இதோட லென்த் ஆஃப் த வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து லெஸராக இருக்குது. ஓகே, இ ப்ளஸோட லென்த் வந்து கிரேட்டர். ஓகே, இ மைனஸோட லென்த்து லெஸராக இருக்குது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி டைபோல், சென்டர் ஆஃப் த டைபோலில் இருந்து ப்ளஸ் கியூ சார்ஜுக்கு எனக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அதே மாதிரி சென்டர் ஆஃப் த டைபோல்லேருந்து மைனஸ் கியூ சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் த டைபோல் டு த பாயிண்ட் சி வந்து ஆர். அப்போது சி அண்டு பி இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஏ. இந்த டிஸ்டன்ஸு ஆறு, இது ஏ. ஸோ இது வந்து ஆர் மைனஸ் ஏ. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. அப்போது ஏசி வந்து ஆர் ப்ளஸ் ஏ. ஓகே, இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சி டியூ டு ப்ளஸ் கியூ. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன தெரியும்? 1/4πε0 இன்ட்டு q by r ஸ்கொயர். ஓகே, அதே இங்கே எழுது 1/4πε0 இன்ட்டு q by r. இன்ஸ்டெட் ஆஃப் r என்ன இருக்குது டிஸ்டன்ஸ் எனக்கு r மைனஸ் ஏ. ஸோ r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அலாங் பிசி. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். மைனஸ் க்யூவில் வந்து ப்ளஸ் க்யூ. அப்போ இதே டைரக்ஷனில் தான் போகுது. அதோட டைரக்ஷன் இங்கே எழுதிக்கோ. அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனும் இந்த டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனும் சேம். அதனால் எனக்கு ப்ளஸ்ஸு பி கேப்னு போட்டுக்கிறேன். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சி டியூ டு மைனஸ் கியூ சார்ஜ் 1/4πε0 இன்ட்டு மைனஸ் கியூ. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகே, பி கேப். இப்போது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சி கேல்குலேட் பண்ணுறோம். எனது இ டோட்டல் ஈக்குவல் டு இ ப்ளஸ் வெக்டர் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டர். அப்போ 1/4πε0 இன்ட்டு q by r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப் மைனஸ் 1/4πε0 இன்ட்டு q by r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். இதெல்லாம் காமன் டேர்ம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வெளியில் எடுத்துரு. q வெளியில் எடுத்துடலாம், 4πε0 வெளியில் எடுத்துடலாம், பி கேப்பையும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். எல்சிஎம் எடுத்துட்டேன். ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகே, ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இதை இந்த மொத்தத்தையும் ஸ்கொயர் ஆகிடு. ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கோ. இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வந்துடும்.
ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேயா? இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணினா தனித்தனியாக ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே வரும். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ar ப்ளஸ் ஏ ஸ்கொயரு, இது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆர் ஸ்கொயரு, இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸில் மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் 2ar. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரு, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா ப்ளஸ் 4ar டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே பி கேப்பு. இப்போது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து இட்ஸ் ஃபார் கிரேட்டர் தென் ஏ ஸ்கொயர். ஓகே, இந்த டைபோல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஏ, அதோட அது வந்து வெரி வெரி ஸ்மால் அண்ட் கம்பேர் டு ஆர். அதனால் இந்த டேர்மை வந்து ஏயை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வெறும் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர்னால் வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஆர் பவர் 4 வரும். நியூமரேட்டர் டெனாமினேட்டர் ஒரு ஆரை கேன்சல் பண்ணிவிட்டு டெனாமினேட்டரில் ஆர் கியூப் இருக்குது. ஸோ கியூப் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு 4a பை ஆர் கியூப் பி கேப்பு. ஓகே, இ டோட்டல் வந்து எப்படி இருக்குது? அட் பாயிண்ட் சியில் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பி கேப் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 4a வந்து 2 இன்ட்டு 2aன்னு செப்பரேட் பண்ணேன். அப்போ 2qa இருக்குது. இந்த 2qa இன்ட்டு பி கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் தானே. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணினா எனக்கு பி வெக்டர் கிடைக்கும். அப்போது 2p வெக்டர் டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர் கியூப். ஓகே, இதுதான் வந்து இ டோட்டல் வெக்டர். Okay, thank you students.